ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் வெளியாச்சு. ஸோ 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எழுதியிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு 4662 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது. ஸோ அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது வெளியாகிட்டுருக்கு. ஸோ அதில் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் டைப்பிஸ்ட், விஓஓ, அதுக்கப்புறம் வனத்துறை சம்மந்தப்பட்ட பணிகளுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். அண்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அதில் 160க்கு கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைபிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, இந்த மாதிரியான பணிகளுக்கு பார்த்திங்கன்னா போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 160+ இருக்கவங்க அவங்கவுங்க கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்து அவங்க விஓ ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எப்போயுமே வேக்கன்சி கம்மியான ஒரு போஸ்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விஓஓ அப்படிங்கிறது வெறும் 218 வேக்கன்சி தான். ஸோ அந்த 218 வேக்கன்சி அதுவும் கம்யூனிட்டி வைஸ் பிரிஞ்சு, அந்த கம்யூனிட்டி வைஸ் பிரிகிறதுல பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை, முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு முன்னுரிமை, அந்த இராணுவத்து வீரர்கள்லேயே அந்த தரைப்படை அந்த மாதிரி படைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு படை வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 30% முன்னுரிமைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல முன்னுரிமைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். கம்யூனிட்டி வைஸ், ஜாப் வைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த வகையில் விஓஓ 218 வேக்கன்சியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் 1000க்கும் மேற்பட்ட பணிகளும், அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் 1900க்கும் மேற்பட்ட பணிகளும் பார்த்தோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ், அது எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பணி இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டான ஒரு பணி தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் ஒரு குரூப் 4 பணி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 74 வேக்கன்சியும், பிசிக்கு 63 வேக்கன்சியும், பிசிஎம்முக்கு 8 வேக்கன்சியும், எம்பிசிக்கு 48 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 36 வேக்கன்சியும், எஸ்சிஏக்கு 7 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 3 வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 239 வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி இதில் ஏதாவது ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 4662 வேக்கன்சி அப்படிங்கிறத கண்டினியூ ஆகுது. ஸோ போன முறை 2024 குரூப் 4 ரிசல்ட் வருவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா 3 முறை பணியிடங்கள் அதிகரிப்பு பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9000க்கும் மேற்பட்ட பணிகள் கடந்த குரூப் 4ல் நிரப்புனாங்க. பட் இந்த முறை அப்படியே ஈக்குவலாக பாதி அளவு தான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. 3935ன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட போது பார்த்திங்கன்னா அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா செப்டம்பர் மாதத்தில் 727 பணியிடங்கள் அதிகரித்து இப்போ வரைக்கும் மொத்தமாக 4662 பணிகள் தான் இருக்குது. மேபி இது அந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் பார்த்தா அது இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இன்கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 பணிகளோ 2000 பணிகளோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் எதுவுமே டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க அஃபிஷியலாக வெப்சைட்டில் ப்ரெஸ் ரிலீஸ் அந்த இது கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லைனா 2026 ஆர் 27 தான் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மறுபடியும் அந்த அதிகப்படியான பணியிடங்கள் நிரப்புறது நடக்கும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா 2022 நடத்தப்பட்ட அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் 10,117 வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க. இது வரைக்கும் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுலேயே அதிகபட்சமான ஒரு வேக்கன்சி ஃபில் பண்ணது பார்த்திங்கன்னா 2022-23 ரிசல்ட் வெளியிடப்பட்டு அப்போ இது பண்ணதான். அப்போயே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 7300 சம்திங் தான் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2800 வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க 2023 ரிசல்ட் வெளியிட்டனால. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2025லையும் ஃபஸ்ட்டு 3935 பணியிடங்களுக்கு வெளியிட்டு அதுக்கப்புறமா ஒரு 727 வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக 4662 வேக்கன்சி இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு 239 பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 150+ இருந்தீங்கன்னா இந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு போயிடலாம். இட்ஸ் டிஃபென்ஸ் ஆன் நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அண்ட் நீங்கள் எந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி வைஸ் இது ஏன்னா இது பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கனால விஓஓக்கு அடுத்து இருக்கக்கூடிய டிமாண்ட் கண்டிப்பாக இந்த ஜேஆர்ஐக்கு தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ விஓஓக்கு அடுத்து இதுக்கு தான் பணி கம்மி. ஜூனியர் அசிஸ்டண்ட் கூட 1900 வேக்கன்சி இருக்குது. பட் இந்த ஜேஆர்ஐ பார்த்திங்கன்னா வெறும் 239 வேக்கன்சி. இதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட் இன்னும் சில பணிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான பணிகள் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ குறைஞ்ச விஓஓக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டாக இதுதான் இருக்கும். ஸோ மேலும் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி இருக்கக்கூடிய பிற பணிகளோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.